வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆற்றங்கரையும் அரச மரமும். மரங்கள் அடர்ந்த ஒரு காடு இருந்தது. அந்த காட்டின் இடையே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றின் கரையில் ஒரு பெரிய அரச மரம் நின்றது. ஆற்றிலிருந்து தொலைவில் நின்ற மரங்களுக்கெல்லாம் மழை பெய்யும் போதுதான் ஏராளமான தண்ணீர் கிடைக்கும். மற்ற காலங்களில் அவை தரையில் மிக ஆழத்திற்கு தங்கள் வேரை நீட்டி அங்குள்ள ஈரத்தை தான் இழுத்து கொள்ள வேண்டும். ஆற்றங்கரையில் இருந்த அரச மரத்திற்கோ ஆண்டு முழுவதும் தண்ணீருக்கு குறைவில்லை. வண்டல் கலந்து வந்த தண்ணீரின் உரம் அரச மரத்திற்கு நல்ல வலிவும் பொலிவும் கொடுத்தது. அரச மரம் அகன்று பெருத்து வானுர ஓங்கி தலை நிமிர்ந்து பூரிப்போடு நின்றது. அரச மரம் மற்ற மரங்களை பார்த்து, நான் உங்களுக்கெல்லாம் தலைவன் என்று கூறியது. மற்ற மரங்கள் பேசாதிருந்தன. ஆற்றின் வளத்தால் அதிக நலம் பெற்ற அரச மரம் அகங்காரத்தோடு பேசுவதை அவற்றால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. ஆகவேதான் அவை பேசாமல் நின்றன. ஒரு நாள் எங்கோ தொலைவில் உள்ள ஒரு பெரும் மலையில் மழை பொழிந்தது. தொடர்ந்து பெருமழை பெய்தபடியால் ஆறு பெருக்கெடுத்தது. வெள்ளம் பெருகி ஓடி வரும் ஆறு தன் வேகத்தால் வழி நெடுகிலும் கரையை அரித்து கொண்டு வந்தது. அரச மரம் இருந்த இடமும் அரிபிடித்து கரைந்து விட்டது. மண் கரைய கரைய அரச மரம் வேரூன்றி நிற்க முடியவில்லை. அப்படியே ஆற்றுக்குள் சாய்ந்தது. வெள்ளம் அரச மரத்தையும் அடித்து கொண்டு சென்று விட்டது. ஆற்றங்கரை வாழ்வு அவ்வளவுதான் என்று சொல்லி மற்ற மரங்கள் அரச மரத்திற்காக பரிதாபப்பட்டன. ஆற்றங்கரை மரம் நிலைத்து நிற்க முடியாது. அதுபோல் அரசியல் செல்வாக்கும் நிலையானதல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.